என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏலகிரி ஹில்ஸ் போகிறோம். பஞ்சர் ஆம்பூர் தாண்டி இங்கே வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. போயிட்டோம். அது எதோ டயர் கிழிஞ்சிருச்சா பஞ்சரான்னு தெரியல, செக் பண்ணால் தான் தெரியும். இப்போதைக்கு நாங்கள் மாற்றியாச்சு, மாற்றிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்டெப்னியை மாற்றியாச்சு, ஆனால் நமக்கு சேஃப்டிக்கு டயர் கிடையாது. இல்லை மாதிரி போட்டு போடணும். டயரை வீக் ஆகிடுச்சா? டயர் வீக் ஆகிடுச்சு. டியூப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டியூப்லெஸ் டயருக்கு டியூபை போட்டுட்டு சேஃப்டிக்கு நம்ம ஸ்டெப்னே எடுத்து போகும். வராதுங்கம்மா புகழி வேணும் தெரியாத பாம்பு ஃபுல்லாக விட்டு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் இல்லைடா, இது நிஜமா இதை போட்டு இப்படி பண்ணிட்டு பேச்சே வரல, வாய்ஸ்லாம் அப்படியே உள்ளே இறங்கிடுது, உடம்புலாம் சிலுக்குது. சிலுக்குதா? டிஸ்கஸ் அங்கே வரல. செம்மையாக இருக்குது இந்த இடம். டீ குடிக்க வந்திருக்கோம். டீ இல்லை, ஜூஸாக இருக்குது. இப்போ தான் ஹோட்டலில் வந்து செக் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்ட்டு பிளான் இல்லை. காரை எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். சரி, வாட்ஸ் த பிளான் மேன்? ஏலகிரி வந்து நம்ம ஒன்றுமே பார்க்கலையே. கீழே இறங்குறது தான் பிளானே. நைட் நாங்கள் ஏறும்போது நம்ம மிட் நைட்டில் வந்தோம், போகும்போது அந்த மலையோட அழகு அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி, அதான் பிளானே. இந்த ஹோட்டலில் வந்து செக் அவுட் ஆகிட்டு கிளம்புறோம். முன்னாடி ஒரு பஸ் போகுது. என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்க, அங்கே இருக்கு வண்டி.
உங்கள் பேருக்கா? என் பேர் சென்னம்மா. நீங்கள் உங்களுக்கு ஊரே தானே? நான் அம்மா வீடு வந்து கல்லாவி. ஓகே. நான் இங்கே முத்துது மலைக்கு. சீசன்னா இப்போ சீசன் மே மாதம் போயிடுச்சு. மே மாதம் தான். ஆமாம் 2 மாதம் 3 மாதம் இப்போப்படி சீசன் போயிடுச்சு. அடுத்தது என்னைக்கு கவர்மெண்ட் லீவ் விட்றாங்களோ அன்றைக்கி தான் சீசன் இந்த ஏரியா. கவர்மெண்ட் லீவ் வரும்போதெல்லாம் இங்கே கூட்டம் இருக்கும். மிச்ச நாளில் 1-2 ஃப்ரீயாக வந்து போயின்னு இருக்கும். குறைஞ்சது ஒரு 250-300 பேர் டெய்லி வந்து போகிறாங்க. சீசன் இல்லைன்னா கூட வந்து போகிறாங்க. சீசன் டைமில் 1000 பேர் கிட்ட வரும். ஓகே. இங்கே பக்கத்தில் ஏதாவது கிராமங்கள் அந்த மாதிரி கிராமம் நிறைய இருக்குது. 12 கிராமம் இருக்குது. 12 கிராமத்துலேயும் பார்க்கு அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்கள் பேருக்கா? பேர் சாரதா. சென்னை மட்டும் எஸ் ஆகிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். இங்கே 60 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேயே வந்துட்டோம். போக்குவரத்து இருக்குது இங்கே. அங்கே பஸ்ஸு தொலை சவுண்டு நிறையா. இங்கே இப்போ இயற்கையாக தூங்குறோம். சில்லுன்னு ஐஸ் ஃப்ரீயாக இருக்குது உடம்பு. ஏதி கூட வராது. ஆமாம் அங்கே வந்து நான் குழந்தையிலே என்ன எடுத்துன்னு வந்தேன். ஆனால் இப்போ சொந்த பந்தெல்லாம் அங்கே தான் இருக்குது. நான் சென்னையில் இருக்கேன். எப்போயாவது ஒரு முறை போவோம் வரும். இல்லை இடம் வீடெல்லாம் இங்கே இருக்குது. கடை மட்டும் தான் இங்கே. அது என்ன ஸ்டார் ஃப்ரூட்ஸ் காட்டில் இருக்குது. இது வந்து இயற்கையாக வர்றது. சோறு எது இருந்தாலும் பிபி அந்த மாதிரிலாம் வராது. நல்லா இருக்கு. அப்படியே பேரிக்காய் மாதிரியே இருக்குது சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்குது. சில்லுன்னு இருக்குது. வெயில் தெரியல ஒன்றும் தெரியல. மணி இப்போ என்ன தெரியுமா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். 1:40. சென்னையில் இப்போ எப்படி இருக்குது வெதர்? கம்பல்சரி ஹாட்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கே செம்ம கூலிங்காக இருக்குது. அப்படியே சில்லுன்னு இருக்குது. அண்ணன் கடை கிட்ட கொஞ்சம் விசாரிச்சுட்டு பேசிட்டு அப்படியே சும்மா உலாத்திட்டு இருக்கோம். கரெக்டாக 8 மணிக்கு பார்த்தா 7 மணிக்கு நம்ம சார் நிம்மதியான வந்து இங்கே செட்டில் ஆகிட்டு நாங்கள் எப்போவாவது ஒரு முறை போகிறோம் வர. இந்த மண் நம்முடைய காற்று இயற்கையாக இருக்குது. நிம்மதியாக தூங்கி எழுறோம். அதே சமயம் சாப்பிட்டுக்கிட்டே போகிறது சூப்பராக இருக்குது. அது தெரியுமா? ஓட்டுறதை விட உட்காந்துட்டு சாப்பிட்டு போகிறது அதான் சூப்பர். அப்படியே பராக் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துன்னு குரங்கு கெருங்கு போகிற வரவங்களாம் வேடிக்கை பார்த்துன்னு போகிறது செம ஜாதி. மொத்தம் இதில் 14 வளைவு இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணீங்க? Yeah, super. Worthable. Relax, feel relax. நீங்க ப்ரோ? என்னோட சைஸுக்கு எக்ஸ்டெண்டாக இருக்குது மசாஜ். நல்லா ஃபீலு. பாடி பெயின் ரிலீஃப் ஆச்சு. பாடி பெயின் ரிலீஃப் ஆயிடுச்சா? நல்லா ஆச்சு. ஓகே. பாடி தான் பெருசாயிடுச்சு. உங்க பேருக்கா? தரணி. அதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பேரு? அம்மு. நீங்கக்கா? ஆமாம் நில்லுமா.
2B எக்ஸ்போ யூடியூப் பிரதருக்கும் நன்றி. நாங்கள் ஃபேமிலியோட என்ஜாய்க்காக வந்தோம். எனக்கு நல்லா ஃப்ரீடம் கொடுத்து எங்களை யூடியூப்பில் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்காக நன்றி சொல்கிறோம். மலையை விட்டு இறங்கி மாட்டோம் பாருங்க, மறைச்சிட்டு இருக்குல்ல எல்லாமே. இந்த இடத்துல தான் வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே ஒட்டுமொத்த சிட்டியே ஃபுல்லாக பார்க்க முடியுது, எல்லாமே தெரியுது. அது இல்லாமல் இங்கே இந்த ஊரை சுற்றி நிறைய மலைகள் இருக்குது பாருங்கள், மலை தொடர்ச்சி நிறைய மலைகள் அந்த பாருங்க, அதெல்லாம் ஃபுல்லாக மலை அப்படியே வரிசையாக போகுது அந்த மலை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மலை இருக்குது, செம்ம வியூ. இங்கே நைட்டு 12 மணிக்கு வந்தோம் நாங்கள். வந்துட்டு ரொம்ப பார்க்கவே இந்த ஸ்டார் ஸ்ட்ரைக் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கே. அது இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப பயமான ஒரு சூழல் மாதிரி இருந்ததுனால நாங்கள் போயிட்டோம். ஏலகிரி மலை உச்சியானா? ஆமாம், உச்சியில் இருக்கும். டைம் பாருங்க, டைம் கேட்கலாம். டைம் பார்த்தீங்களா? டைம் பாருங்க, 1 மணி. 1 மணி இல்லைடா, 12:10. 12:10க்கு பேய் உலாத்துற நேரத்தில் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் மலை உச்சியில் செம்ம காத்தடிக்கிற நேரத்தில் நாங்கள் 2 பேர் தனியாக நிற்கிறோம். என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. காதெல்லாம் அடிச்சிட்டு இருக்கு பாருங்க, எக்ஸ்ப்ளோர் நல்லா இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த லைட்ஸ்லாம் கீழே இருக்க லைட்ஸ்லாம் வந்து அப்படியே அழகாக சின்ன சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்குது. வானத்துக்கு மேலே போயிட்டு தலைகீழ நட்சத்திரம், ஆமாம் தலைகீழ பார்த்தோம், அப்படியே தலைகீழ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஆமாம், ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல். மணி மத்தியானம் 3:15 மணி. ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள் இடம். கீழே பாருங்கள் ரோடு, வண்டிங்கெல்லாம் வருது, கார்லாம் போகுது பாருங்கள். ஸோ இது வியூ பாயிண்ட்டு.